ஐடி பேப்பர் சாரோடது கொடுங்கன்னு கேட்டாங்க. சாரோடதுல வேணா என்னோடதே தர தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். அனுப்பிச்சிட்டதே உட்காந்துட்டு இருந்த பையன் எந்திரிச்சு நின்றுட்டேன். பீஸ் வந்து ஆட்டோவில் கொண்டு போவோம். ஆட்டோவில் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் போவேன் ஆட்டோவில், அப்பா பின்னாடி சைக்கிளில் வருவாங்க. அந்த ஆட்டோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உட்காரக்கு கூட இடம் இருக்காது. இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம், நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்கலாம், கார் எடுக்கிற ஐடியாவில் தான் போனோம். நான் வந்து கேஷுவலாக எப்பவும் வீட்டில் எல்லா பொம்பளை மாதிரி இருக்கிற மாதிரி தான் போயிருந்தானா, அவங்களுக்கு வந்து இவங்க சும்மா வேடிக்கை பார்க்கறக்கு வந்தாங்கன்னு நினச்சிட்டாங்க. சும்மா பார்த்துட்டு போகிறாங்கிற மாதிரி நினச்சிட்டு எதுவுமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக தான் எங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் பையன் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்குள்ள கார் இருந்தால் போதுன்னு சொல்லி உள்ளே போய் வாங்கலான்ட்டு போனாங்க. அப்படி வேண்டாம், நீ 1 கோடி ரூபாயிலே கார் எடு, நம்ம அந்த எடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதையுமே அவங்களுக்கு எப்படி 1 கோடி ரூபாய் வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அங்கே உள்ள இருந்தவங்களுக்கு. ஐடி பேப்பர் சாரோடது கொடுங்கன்னு கேட்டாங்க. சாரோடதெல்லாம் வேணா என்னோடதே தர தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். சரி மேடம் கொடுங்க. எங்கள் ஆடிட்டரை கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டு அந்த பையனுக்கு அனுப்பிச்சுட்டதே உட்காந்துட்டு இருந்த பையன் எந்திரிச்சு நின்றுட்டு அப்படி, சாரி மேடம் நாங்கள் வீட்டுக்கே வர்றோம், நீங்கள் இவ்வளோ நேரம் இது பண்ண வேண்டியதில்லை, வீட்டுக்கே வந்து இது பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆட்டோவில் கட்டுக்கொண்டு போயிட்டு இருந்தோம். 32 வருஷம் கழிச்சு நாமளும் ஒரு BMW கார் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து எங்கள் அப்பா, எங்கள் ஹஸ்பண்டு, பையன் எல்லாருமே வந்து நம்மளுக்கு பின்னாடி சப்போர்ட்டிங் தான். எல்லா பெண்கள்னாலையுமே வந்து ஒரு சில இதில் முயற்சி வேணா பண்ண முடியாதுன்னு மனசுடைஞ்செல்லாம் உட்கார வேண்டியதில்லை.